இங்க ஒரு போலீஸ்காரர் ஒரு பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தரை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்க பொம்மைங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது. அப்போ ஒரு வயசான நபர் இது இப்படிதான் யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா இங்க இருக்கிற பொம்மைங்களாம் தானா கீழே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த போலீஸ்காரர் தான் கையில வச்சிருக்க ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்க இருக்கிற பொம்மைகளை பாக்குறப்ப அதுல ஒரு பொம்மை அவர் வச்சிருக்க போட்டோல இருக்கிற நபர் மாதிரி தெரியுது. உடனே அந்த வயசான நபரை கூட்டு இவரை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவர் பாத்திருக்கு என்னோட லாஸ்ட் மாடல் இவர் தான், ஆனா இவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியாது அப்படின்றப்ப காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. அப்ப அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா ஒருவேளை அப்ப இந்த கல்லால கூட காணாம போயிருக்கலாம். இந்த கல்லுல பாத்தீங்கன்னா ஒரு மந்திர சக்தி இருக்கு. இந்த கல்லை படிச்சுக்கிட்டு நம்ம யாரா மாறணும் சொல்லி நினைக்கிறோமோ அவங்கள போய் மாறிடுப்போம் அப்படின்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப என் வீட்டுக்கு வந்தான். இவனுக்கு நிறைய கடன் இருக்கிறதாகவும் இந்த கல்லை வச்சு நான் வேற ஒருத்தனா மாறணும்னு சொல்லி முயற்சி பண்ணா அதை நான் தடுத்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த போனை எடுக்க காட்டியுமே அவன் திருப்பி காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா போலீஸ்காரர் அதை நம்பாம இந்த வயசான தாத்தாவை கைது பண்ண போறப்ப நீங்க என்ன நம்பலன்ட்டு நல்லா தெரியுது. இங்க பாருங்க இந்த மந்திரக்கல்ல கையில வச்சுட்டு என்ன மாதிரி ஆகணும்னு சொல்லி நினைச்சிட்டு மேல இருக்க என் பொண்டாட்டிட்ட போயிட்டு ஒரு போனை மட்டும் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் பார்த்தா ஒன்னும் புரியாம அந்த கையில வச்சுக்கிட்டு மாடி படிக்கேறி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு பாக்குறப்ப அந்த பொண்டாட்டி இவங்க கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் பக்கத்துல இருக்க கண்ணாடியில பாக்குறப்ப இந்த போலீஸ்கார் பாத்தீங்கன்னா அந்த நபராவே மாறி இருக்காரு அப்படின்ட்டு தெரிய வருது. அந்த பொண்டாட்டிக்கார் என்ன பண்றானா இவரை கட்டியும் பிடிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த போலீஸ்காருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் தான் தெரியுது அந்த போலீஸ்காரும் ஒரு சிலைக்கு அந்த வீட்டுல வச்சிட்டாங்க.